அதாவது காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க், தமிழில் காலம் மற்றும் வேலை அப்படின்றது டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். A and B can do a piece of work in 10 days and 15 days respectively. They worked together, but 5 days before the completion of the work, A left. In how many days was the work completed அப்படின்னு கேட்டோம். ஓகேவா, சரி. அதாவது A மற்றும் B ஆகிய இரண்டு நபர்கள் ஒரு வேலையை 10 நாட்களும் மற்றும் 15 நாட்களும் செய்து முடிக்கிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த வேலை முடிகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாலேயே ஏ வந்து போயிடுறாரு. அப்போ அந்த வேலையவே வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏ பி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ 10 டேஸில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி 15 டேஸில் முடிப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் பாருங்கள். இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 10,15 அப்படின்னு இருக்கும். 10,15. இப்போது உங்களுக்கு அது டானாவத்தல் போட்டு நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த 2 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு பாருங்கள். 10,15ல் 15 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போது இதை 15 10ஆல் டிவைட் ஆகும்னு பாருங்கள். ஆகாது. அப்போ இன்ட்டு 2 பண்ணணும். அப்போது 30 10ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். அப்போ 30 தான் உங்களுக்கு எல்சிஎம். ஓகேவா? அப்போது 10 × 3 பண்ணால் உங்களுக்கு 30 கிடைக்கும். அதே மாதிரி 15 × 2 பண்ணால் உங்களுக்கு 30 கிடைக்கும். ஓகேவா? 30 கிடைக்கும். அப்போது உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஏ ஒரு நாளைக்கு 3 யூனிட்டை முடிக்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 2 யூனிட்டை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட்டை முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ அந்த வேலை முடிகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாலே போயிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 5 நாள், லாஸ்ட்டு 5 நாள் பி வேலை பார்த்தார் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட்டை முடிப்பார். அப்போ 5 நாளைக்கு 5 × 2 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா பி அந்த 5 நாள், லாஸ்ட் 5 நாள் மட்டும். அப்போது டோட்டல் ஒர்க்கு 30. எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு அர்த்தம். அந்த டோட்டல் ஒர்க்கிலேருந்து பி கம்ப்ளீட் பண்ண இந்த டோட்டல் ஒர்க்கு 30 யூனிட்ஸ்னு அர்த்தம். அதுலேருந்து இந்த 10 யூனிட்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு வந்து 20 அப்படின்னு அர்த்தம். இந்த 20 யூனிட்ஸை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 நாளைக்கு முன்னால் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து முடிப்பாங்க. அப்போ 20 டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட்டை முடிப்பாங்க. அப்போது 4 நாளில் அதை செஞ்சு முடிப்பாங்கன்னு அர்த்தம். இங்கே பி மட்டும் 5 நாள் பார்க்குறாரு. அப்போது 5 + 4 டோட்டலாக அந்த ஒர்க்கை முடிக்க அவங்களுக்கு 9 நாள் ஆகும்னு அர்த்தம். அப்போது ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அவ்வளோதான்.